வணக்கம் நண்பர்களே. இன்று நம்முடைய பயணம் உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலுக்கு. இன்னைக்கு நம்ம தாஜ்மஹால் பற்றி பார்க்க போறோம். இந்த அற்புதமான கட்டிடத்தை பற்றி தெரிந்து கொள் நம்முடன் சேர்ந்து பயணிக்கிறோம். அதுவும் சும்மா இல்ல, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். உலக அதிசயங்கள்ல ஒன்னான தாஜ்மஹால்னா அது காதல், தியாகம், கட்டிடக்கலைன்னு எல்லாத்துக்கும் பேர் போனது. இந்த மாபெரும் கட்டிடத்தை முகல் பேரரசர் ஷாஜகான் தனது மனைவி மும்தாஜ் மகாலின் நினைவாக கட்டினார். இதன் அழகும் அதில் உள்ள கலைப்பாடும் நம்மை மெய்மறக்க வைக்கும். நம்ம இந்தியாவோட பெருமை மிகு சின்னமான தாஜ்மஹாலை பத்தி, அதன் வரலாறு, கட்டுமானம் மற்றும் அதுல உள்ள சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். இது எப்படி வந்தது, அதுல என்னென்ன விசேஷம்னு எல்லாத்தையும் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். இதன் ஒவ்வொரு பகுதியும் ஒரு கலைப்பாடாக உள்ளது. வாங்க நண்பர்களே, தாஜ்மஹாலை பார்க்க போகலாம். இந்த பயணத்தில் நம்முடன் சேர்ந்து இந்த அற்புதமான கட்டிடத்தின் அழகையும் அதன் பின்னணியும் அனுபவிக்கலாம். தாஜ்மஹால் நம்ம இந்தியாவுல உத்தரப்பிரதேசன்னு ஒரு மாநிலம் இருக்கு. இந்த மாநிலம் இந்தியாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. அதில் இருக்க ஆக்ரா நகரத்தில் இருக்கு. ஆக்ரா உத்தரப்பிரதேசத்தின் முக்கியமான நகரங்களில் ஒன்று. அழகான யமுனா நதி ஓரமா இருக்க இந்த கட்டிடம் வெள்ளை மெருகு மாறா மெருகூட்டப்பட்டு முத்து போல ஜொலிக்குது. எத்தனையோ வருஷமா மக்களை மந்திரமுத்து வச்சிருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கே வருகிறார்கள். டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு சுமார் 200 கிலோமீட்டர் தான். ரயில், பஸ், கார் என பல வழிகள் இங்கே வரலாம். முகலாய கட்டிட கலையோடு அருமையான எடுத்துக்காட்டான தாஜ்மஹாலை பார்க்க, அதன் அழகான வடிவமைப்புகளை ரசிக்க உலகத்துல எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் ஆக்ராவுக்கு வர்றாங்க. தாஜ்மஹால் காதலின் சின்னமாகவும் உலக பாரம்பரிய களமாகவும் விளங்குகிறது. தாஜ்மஹால் கட்ட ஆரம்பிச்சது 1932ஆம் ஆண்டு. 1953ஆம் ஆண்டு முடிச்சிருக்காங்க. இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு 8 கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த கலைஞர்கள் தங்க திறமைகளை இணைச்சு இந்த அற்புதமான கட்டிடத்தை உருவாக்கினர். கிட்டத்தட்ட 22 வருஷம் கட்டி இருக்காங்க. இந்த கட்டிடத்தின் ஒவ்வொரு பகுதியும் மிகுந்த கவனத்துடன் வடிவமைக்கப்பட்டு வெள்ளை மரபணு, அழுகிய கற்கள் மற்றும் தங்கம் போன்றவை பயன்படுத்தப்பட்ட. முகலாய பேரரசர் ஷாஜகான் தன்னோட மனைவி மும்தாஜ் மஹால் இறந்து போனதா அவங்களுக்கு நினைவாக இந்த கல்லறையை கட்டினார். ஷாஜகான் மும்தாஜ் மஹாலை மிகவும் நேசித்தார். அவர்களின் காதலின் அடையாளமா தாஜ்மஹால் அமைக்கப்பட்டு. மும்தாஜ் மஹால் ஷாஜகானோட 3வது மனைவி. அவங்க ரொம்ப அழகானவங்க, புத்திசாலி மற்றும் நல்ல மனசு கொண்டவங்க. மும்தாஜ் மஹாலின் மரணம் ஷாஜகானுக்கு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியது. ஷாஜகான் மும்தாஜ் மஹாலை ரொம்ப நேசிச்சாராம். அவர்களின் காதல் கதை தாஜ்மஹாலின் ஒவ்வொரு கல்லிலும் பிரதிபலிக்கிறது. தாஜ்மஹால் காதலின் சின்னமாக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. 1961ஆம் ஆண்டு அவங்களோ 14வது குழந்தை பிறந்தப்போ மும்தாஜ் மஹால் இறந்து போயிட்டாங்க. மும்தாஜ் மஹாலின் மரணத்தால் ஷாஜகான் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தார். இந்த துயரத்தை தாண்டி அவர் தாஜ்மஹாலை கட்டி மும்தாஜ் மஹாலின் நினைவா ஒரு அழகான நினைவு சின்னத்தை உருவாக்கினார். தாஜ்மஹாலை கட்டினது முகலாய பேரரசர் ஷாஜகான் தன்னோட அன்பு மனைவி மும்தாஜ் மஹாலுக்காக உலகமே வியந்து பார்க்கிற மாதிரி ஒரு கல்லறையை கட்டணும்னு ஆசைப்பட்டாராம். அந்த ஆசையில தான் இந்த அற்புதமான தாஜ்மஹால் உருவாயிருக்கு. ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்ட அப்போ இருந்த சிறந்த கட்டக்கலைஞர்கள், சிற்பிகள், கைவினைஞர்கள்னு எல்லாரையும் கூப்பிட்டு வேலை வாங்கினாராம். தாஜ்மஹாலை கட்டப்பட காரணம் ஷாஜகானோட அளவுக்கு அதிகமான காதல். தன்னோட மனைவி மும்தாஜ் மஹால் மேல ஷாஜகான் வச்சிருந்த அன்பை காட்டணும்னு தாஜ்மஹாலை கட்டினாரு. மும்தாஜ் மஹாலோட அழகும் அவங்க 2 பேருக்கும் இருந்த அன்பும் எப்பவும் இருக்கணும்னு நினைச்சுதான் இந்த அற்புதமான கட்டிட ஷாஜகான் கட்டினாரு. தாஜ்மஹால் கட்ட நிறைய விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தி இருக்காங்க. நம் இந்தியாவுல இருந்தோம், வெளிநாடுகள்ல இருந்தும் கற்களை கொண்டு வந்திருக்காங்க. தாஜ்மஹால் முழுசா வெள்ளை மார்பிள் கல்லால கட்டி இருக்காங்க. இந்த மார்பிள் கற்கள் நம்ம இந்தியாவுல ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்ததா.
தாஜ்மஹாலை கட்ட சுமார் 20,000க்கும் மேல தொழிலாளர்கள் வேலை செஞ்சிருக்காங்க. இதுல கட்டிட கலைஞர்கள், சிற்பிகள், கல்வெட்டாளர்கள், இன்னும் நிறைய கைவினைஞர்கள் இருந்திருக்காங்க. நம்ம இந்தியாவுல இருந்தோம், ஈரான், துருக்கி மாதிரி வெளிநாடுகள்ல இருந்தோம் கலைஞர்களை சூட்டிட்டு வந்து வேலை வாங்கினாங்களாம். தாஜ்மஹாலை கட்டி முடிக்க 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்லாங்க. ஹின்கோக் 32 ஆம் ஆண்டு ஆரம்பிச்சு ரெயின்போக் 53 ஆம் ஆண்டு முடிச்சிருக்காங்க. இந்த கட்டிடத்தை கட்ட அப்போ ரொம்ப செலவு பண்ணி இருக்காங்க. தாஜ்மஹால் கட்ட அப்போ சுமார் 32 மில்லியன் ரூபாய் செலவாகி இருக்கு. இப்போ அந்த பணத்தோட மதிப்பு பல 100 கோடி ரூபாய். இந்த பணத்துல கட்டுமான பொருட்கள், தொழிலாளர்களுக்கு சம்பளம், இன்னும் மத்த செலவுகள் எல்லாம் சேரும். தாஜ்மஹாலை பார்க்க வருஷத்துக்கு 70 லட்சத்துக்கும் மேல ஆட்கள் வருவாங்க. நம்ம இந்தியாவுக்கு வர்றவங்க எல்லாம் தாஜ்மஹாலை பார்க்கத்தான் ஆசைப்படுவாங்க. உலகத்துல எல்லா நாட்டுல இருந்தும் மக்கள் தாஜ்மஹாலோட அழகா பார்க்க இங்க வர்றாங்க. தாஜ்மஹாலை பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. உதாரணமா, தாஜ்மஹாலோட நிறம் தினமும் மாறும். சூரியன் உதயமாகுறப்போ வெளிர் இளஞ்சிவப்பு நிறத்திலையும், மத்தியான வெள்ளை நிறத்திலையும், ராத்திரி தங்க நிறத்திலையும் தாஜ்மஹால் இருக்கும். தாஜ்மஹாலை கட்ட பயன்படுத்தின மார்பிள் கல்லுதான் இந்த நிற மாற்றத்துக்கு காரணம். நண்பர்களே, தாஜ்மஹாலை பத்தி நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. தாஜ்மஹாலை சும்மா ஒரு கட்டிடம் இல்ல, அது காதல், தியாகம், கலைத்திறன் எல்லாத்தையும் காட்டுற ஒரு அழகான இடம். நம்ம இந்தியாவோட பெருமை மிகு சின்னமான தாஜ்மஹாலை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புறேன்.